பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? கடைசி காலம் பேரழிவு. மத்திய 24வது அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கிறேன். யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அதாவது சீஷர் ஆண்டவர்கிட்ட தனித்து கேட்பாங்க. ஆண்ட ஒளி மரத்துல உட்கார்ந்து இருக்கும்போது இதெல்லாம் எப்ப சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்து முடிவுக்கு அடையாளம்னா என்னன்னு சொல்லி கேட்கும் போது தான் இந்த அடையாளம்லாம் சொல்லுவார். டீச்சர் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, இதெல்லாம் எப்ப சம்பவிக்கும், இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாருங்க. ரெண்டாவது உங்களோட வருகை, நீங்க எப்ப ரிட்டர்ன் இந்த பூமிக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மூணாவதுதான் இந்த உலகத்து முடிவு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த வரிசையில சீஷங்க கேட்பாங்க. ஆனா ஏசப்பா அவங்களுக்கு பதில் சொன்னதுல லாஸ்ட்ல இருந்து பதில் சொல்லியிருப்பார். இந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஆண்டு ஃபர்ஸ்ட் உலகம் முடிவுக்கு கொடுத்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆண்ட வருகை எப்போன்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. லாஸ்டாவது தான் இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதுல ஒண்ணுதான் அந்த முடிவு, உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் தான் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம வாசிச்சோம் இல்லையா, அதோட அடையாளத்தான எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. யுத்தங்களை செய்திகளை கேள்விப்படுவீங்க, இதெல்லாம் நடக்க வேண்டியதுதான். நீங்க கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனா இது முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்புவாங்க. ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளைகளும் பூமி வச்சும் பல இடங்களை உண்டாகுமா. இதெல்லாம் ஒரு வேதனைக்கு ஆரம்பம். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், வேதனைக்கு ஆரம்பம். ஏன்னா அதை விட பெரிய கொடூரமான விஷயங்கள் கிறிஸ்து காலத்துல 7 வருஷம் நடக்கும். பயங்கர கொடூரமா, பயங்கர வேதனையா இருக்கும். மக்களே சாவை தேடி வருவாங்க. ஆனா சாவு அவங்கள விட்டு விலகி போகும். அந்த அளவுக்கு கொடூரம் அந்த காலகட்டத்துல நடக்கும். இப்பவே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்ட வருகைக்கான அடையாளங்கள், உலகத்தின் முடிவு அடையாளங்கள்லாம் சம்பவிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்பவே நிறைய யுத்தங்கள், பாகிஸ்தான் இந்தியா யுத்தம், உக்ரைனும் ரஷ்யாவுக்கு யுத்தம், இஸ்ரேல் மிடில் ஈஸ்ட்ல ஃபுல்லாவே யுத்தங்கள். இது எல்லாமே ஆண்ட வருகை அடையாளமா இருக்கு. உலகத்தின் முடிவு நோக்கி போய் கொண்டிருக்க அடையாளமா இருக்கு. ஜனத்துக்கு விரோதமா ஜனங்க எத்தனை பேர் விரோதமா பகையை எழுப்பி கொண்டிருக்காங்க. கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அகேன்ஸ்டா ஏராளம் பேர் எழுப்பி கொண்டிருக்காங்க. அங்கங்க ராஜ்யத்துக்கு விரோதம் ராஜ்யம். ஒரு நாட்டுக்குள்ள மதத்துல நிமித்தம் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. நாட்டு விட்டு நாடு தலைவர்களும் அடிச்சுக்கிறாங்க. எவ்வளவு யுத்தங்கள் நடக்குது. பஞ்சங்கள் ஏராளமா. இப்ப காசாலாம் அவ்வளவு பஞ்சம். மக்கள் ரொம்ப திண்டாடி கொண்டிருக்காங்க. அவங்க பாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒல்லியா இருக்கும். அந்த அளவுக்கு பஞ்சம் நல்லா நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ காசால தான் பயங்கரமான பஞ்சம். அவங்களுக்காக நம்ம ஜெபித்து கொள்ளணும். அப்புறம் கொள்ளு நோய் நல்லாவே தெரியும். 2019, 20 வருஷங்கள் எல்லாம் ஃபுல்லாவே கொள்ளு நோய் பயங்கரமா அந்த உலகத்தையே அசைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கொள்ளு நோய் பெருகி கொண்டே இருந்துச்சு. அதுவும் உலகத்தையுமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இது எல்லாமே அந்த ஆண்ட வருகைக்கு அடையாளம் தான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பூமி அதிர்ச்சி. இப்ப நிறைய இடத்துல பூமி அதிர்ச்சி பயங்கரமா 8 மேல போயிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட ரஷ்யால பூமி அதிர்ச்சி பயங்கரமா தாக்குதல் ஏற்பட்டுச்சு. நிறைய பூமி அதிர்ச்சின்னு கடைசி காலம் பல இடங்களை உண்டாகும்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஒரு வேதனைக்கு ஆரம்பம். இந்த ஆரம்பமே இப்படி இருக்குன்னா அப்ப அந்திகிறிஸ்து காலத்துல இந்த வேதனை இன்னும் எவ்வளவு அதிகமா இருக்கும்னு பாத்துக்கோங்க. அந்த காலகட்டத்துல நம்ம இருக்கக்கூடாது. வருகையிலே போயிடும். வருகைக்கு ஆயத்தமாக்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு அடையாளத்தை தான் காண்பிக்குது. இது அப்படியே இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்த 6வது அதிகாரம் 7, 8 வாசிக்கிறேன். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படிக்கு அதுக்கு அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இங்க வெளிப்பட்ட விசேஷம் 6வது அதிகாரத்துல ஒரு முத்திரை உடைக்கிறத பார்க்க முடியும். அதுல ஒண்ணுதான் இந்த 4ஆவது முத்திரை உடைக்கும் போது மங்கின நிறம் உள்ள ஒரு குதிரையை பாக்குறாரு. மங்கின குதிரை மேல ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அவனுக்கு பின்னாங்க பாதாளம் பின் சென்றது. மரணம்னாவே அக்னி, கடல்ல போடப்படுறதுதான் மரணம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும். மாம்ச ரீதியா நம்ம மறிச்சோடனே ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துக்கு ஆண்டவரோடு இருக்கும். இல்லைன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளனா மரணம் அக்னின்ற கடல்ல தான் தள்ளப்படும். அது பாதாளம், அடி பாதாளம் சொல்லுவாங்களா. இந்த குதிரை மேல ஏறி இருக்கவனுக்கு மரணம்ன்ற பேர். அவனுக்கு பின்னாடி பாதாளம் பின் செல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படிப்பட்ட மரணம்ன்றதை அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட்டயத்தாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களாலும் பூமியில் கார்பங்கள் உள்ளவர்கள் கொலை செய்யப்படி அதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அதாவது பஞ்சம் நிறைய இடத்துல ஆண்டு வருகை அடையாளம்னு பஞ்சம்னு சொல்லியிருந்தாங்க. இதுலயே குதிரை வரும்போது இந்த பஞ்சங்களும் நடக்குது. அடுத்தது பட்டயத்தால் யுத்தங்கள் பயங்கரமா யுத்தம் வருது இல்லையா. அடுத்தது சாவினா. பொதுவா எல்லாருக்குமே சாவு வருதானே செய்யும். ஆனா இங்க என்ன சாவு கொடுத்தோம்னா இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள். இப்ப நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம். நிறைய வெள்ளங்கள், பூமி அதிர்ச்சிகள், மண் சரிவு ஏற்படுது, மேக வெடிப்புகள், கல்மலைகள். சீனா பகுதியிலலாம் பாத்தீங்கன்னா
அவ்வளோ பெரிய பெரிய ஆலங்கட்டி மழை பயங்கரமா தாக்கப்பட்டிருக்காங்க. நிறைய மழை பெஞ்சனால ஃப்ளட் ஒரு பக்கம், பூமி அதிர்ச்சி ஒரு பக்கம், இந்த டொர்னடோ புயல்னால பாதிக்கப்படுறாங்க, இறந்து போனவங்க இங்க ஏராளமான இருக்காங்க. சுனாமி ஒரு பக்கம், பூமி அதிர்ச்சி வந்தனால சுனாமி தாக்குதல்ல ஏகப்பட்ட பேர் மறிச்சிருக்காங்க. துஷ்ட மிருகத்து மூலமா வந்து வைரஸ் பரவுதுன்னு நம்ம சொல்லியிருந்தாங்களா, விலங்கு மங்கி மூலிமா, பறவைகள் மூலயமா, சிம்பான்சி மூலம், பேட் மூலியம், பாம்பு மூலம், இந்த மாதிரி நிறைய வைரஸ் வந்து எபோலா வைரஸ், கொரோனா வைரஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பரவச்சுன்னு சொல்லி நிறைய வைரஸ் மூலிமா நிறைய பேர் இறந்து போயிருந்தா நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி இயற்கை பேரழிவில் இந்த பஞ்சத்துல இந்த பட்டயத்துல துஷ்ட மிருகத்தினால சாகுறவங்க எல்லாமே வந்து பாதாளத்துக்கு போறவங்களா காணப்படுறாங்க. இதுல கார் பங்குல இருக்கிறவங்கள கொலை செய்யப்பட்டிருக்கோம். இதுக்கு கால்வாசி அப்படியே வந்து ஃபுல்லா வந்து மக்கள் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கடைசி காலத்துல அதுதான் நடந்து கொண்டிருக்கு. எவ்வளவு பேர் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்னால நிறைய பேர் மறிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்காக பாரப்பட்டு செபிக்கிறோம். மக்கள் அறியாமனால சங்கரமாகிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. ஸோ இதுக்காக நம்ம பாரத்தோட செபிக்கணும். ஆண்டவர் வரப்புறாரு இந்த அடையாளம் தான் நம்மளுக்கு காண்பித்து தருது. வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் கிட்ட கேட்கலாமா, ஏசப்பா உங்களோட வருகை ரொம்ப சமீபமா இருக்கு ஏசப்பா, அது எல்லாமே இந்த பூமியை வந்து அடையாளமா காண்பித்து காட்டுது ஆண்டவரே ஏசப்பா. நான் விழிப்புணர்வா இருக்கணும் ஆண்டவரே ஏசப்பா. மக்கள் அறியாமல் சங்காரமாய் கொண்டிருக்கணும். இந்த பூமி அதிர்ச்சியும் கொள்ளு நோய்களும் பஞ்சங்களும் யுத்தத்தில் நான் ஆண்டவரே ஏசப்பா இயற்கை பேரழிவுனால மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க ஏசப்பா. இப்படி அழிந்து போகாதபடி காத்தனுப்பாங்களா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே ஏசப்பா. வருகைக்கு ஆயத்தம் உள்ளவங்களா காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. இனி எந்த ஒரு அழிவும் வந்தாலும் மக்கள் அதுல இருந்து விலகி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஏசப்பா. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த அழிவுல இருந்து மக்களை விலகி காத்து கொள்ளுங்க. பரலோக ராஜ்யத்தை சேர்த்துக்கோங்க ஆண்டவரே ஏசப்பா. எங்களுக்கு அழிவு வேண்டாம் ஏசப்பா, ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே ஏசப்பா. எழுப்புதல் மலையை போடுங்க ஆண்டவரே. அழிவு மனம் வேண்டாம் ஆண்டவரே ஏசப்பா. நீங்க காத்து நடத்துங்க. உங்க வருகைக்கு இனி எங்க குடும்பத்தை நீங்க ஆயத்தப்பட்டுங்க. சுத்தி இருக்கவங்களா ரட்சிக்கப்பட்டு உங்க வருகையில சேர்த்துக் கொள்ளப்பட்டவங்களா காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை பாராட்டுங்கப்பா இயேசு நாமத்தில் ஆமீன் அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட கேட்கும்போது நிச்சயமா ஆண்டு நம்ம சுத்தி இருக்கணும் ரட்சிப்பு நடத்தி பாதுகாத்து வருகையில ஆண்டவரோட கூட்டி சேர்க்கிறவர் அவர் இருக்கார். விசுவாசத்தோட கேட்போம். ஆமீன்.